Friends, welcome to my channel Tamil Layer Tech. Friends, இந்த ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமேஜை அப்படி வீடியோஸில் செட் பண்ணி பேக்ரவுண்டில் மியூசிக் போடக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதே போல் டிக்டாக் அனைத்து ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் இது நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுத்துப்பேன். அதனோட பற்றி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புக்கு பண்ணிவிடுங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிலாட்டி லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே கொடுத்துப்பேன். அதனோட பற்றி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு மேலேயும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் நவ் வண்டிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட் ஒன்று வரும். ஸோ அந்த ஆடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டிக்டாக் வீடியோ அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் சாங்ஸ் இந்த மாதிரி நிறைய இது கொடுத்திருப்பாங்க. தமிழ் அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு தமிழ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ தமிழை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய சாங்ஸ் அதே போல் நிறைய வீடியோஸில் கொடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வீடியோஸும் கொடுத்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வீடியோஸும் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்டில் சாங்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இந்த இமேஜ் வீடியோஸில் மட்டும் உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா டிக்டாக் அண்டிக்கு. ஸோ டிக்டாக் அண்டிக்கக்கூடியதை நான் ஓப்பன் பண்ணிக்கொள்வேன். ஸோ டிக்டாக் இருக்கக்கூடியதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வீடியோஸில் கொடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோஸில் உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ வண்டி இருக்குது. ஸோ அதை நான் முதல்ல டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கொள்வேன். ஸோ இந்த மாதிரி குயிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே அடையாளத்தை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அதே போல் கேலரின்னு கேட்கும். ஸோ நான் கேலரியை நான் கொடுத்து கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் ஒன்று நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடிய இமேஜும் அதுக்கப்புறம் மேலே அந்த இமேஜ் ரைட் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோட்டோ எடிட்டிங் கொடுத்துருக்குறாங்க. தீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க, டைட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதில் உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா மேலே லவர்ஸ் இருக்குது. லவர்ஸில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா லவர்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி வரும். ஸோ அப்லோடு உங்களுக்கு இந்த டிசைன் செட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் நீங்கள் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடிய அதே போல் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அனைத்து இதுவும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எடிட்டிங் கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எடிட்டிங் எடுக்கலாம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் அதே போல் டைப்பிங் அனைத்தும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிசைனிங் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங் மாற்றக்கூடியது மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸ் அப்படி ஃபோட்டோஸில் உங்களுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் வரக்கூடிய மாதிரிக்கும் அதே போல் சாங்ஸ் வரக்கூடிய மாதிரிக்கும் அதே போல் ஏதாவது வசனங்கள் வரக்கூடிய மாதிரிக்கும் செட் பண்ணலாம். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அடையாளமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆட் வரும். ஸோ அந்த ஆடை க்ளோஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போது இந்த இடத்துல செட் பண்ணிக்கக்கூடியது இருக்குது. ஸோ அதை நான் முதல்ல சேவ் பண்ணிக்கொள்வேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எடிட்டிங் பண்ணி சேவ் பண்ணி எடுக்கலாம். ஸோ சூப்பரான அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதேபோல் வந்து அதை வந்து உங்களுக்கு TikTok, அதேபோல் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டேட்டஸ் போடக்கூடிய அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ சூப்பரான அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டேட்டஸ் போடக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.